இப்போ மோடி சார் சொல்லிருக்காரு நம்ம கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து ஒரு ஏதோ நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, மேபி கீழே இறங்க போது நியூஸ் வந்துருக்கலாம். இல்லாட்டி அவர் இதுக்கு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு இதுக்கு நான் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும், இது மாதிரி வந்து கோல்டு வாங்க வேணாம், இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ அவர் சொன்னதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% 12% கோல்டு ஃபால் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ தட் வாஸ் அ குட் மெசேஜ். இல்லாட்டி அங்கே போய் எல்லாம் பெருசாக வாங்கியிருந்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே 10-12% தொலைச்சிருப்போம், நம்ம பைசாவும் லாக் அப் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கோல்டுக்கு இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, 4346 பர் அவுன்ஸ். நான் XAUSD லெவல் சொல்கிறேன். 4346க்கு கீழே வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் கொடுத்துறேன் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி ரீசன்ட் ஸ்விங்லோ 4099 4061 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பி தவறி 4061 கீழே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இன்டர்வியூல 5400 கிட்ட பேரபோலா பிரேக் டவுன் நடந்திருக்கு கோல்டில், இங்கே பெருசாக விழுன்னு சொல்லிருப்பேன். தப்பி தவறி 4061 அப்படின்னு நம்பரை உடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா கோல்டு 3886 3743 3436 கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு போயிடுச்சுனாக்கா அடுத்த 20 வருஷத்துக்கு ரெக்கவர் ஆகாது. ஓகே, ஒரு ரேஞ்ச் பவுண்டா ஒரு 10% 20% ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இது ஹிஸ்டாரிக்கலா இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த ஹிஸ்டரி மைட் ரிப்பீட். ஓகேவா, அந்த 20 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நீங்க பல பேர் கோல்டு வாங்குவாங்க, அடமானம் வைப்பாங்க இல்லையா, 10% வட்டி கொடுப்பாங்க. 20 வருஷத்துக்கு 200% வட்டி போயிடும் இல்லையா. 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே உங்களுக்கு 2 மடங்கு ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் காம்பவுண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ எண்ட் அப் பேயிங் ஆல்மோஸ்ட் ஒரு 600-700% பே பண்ணுறீங்க. ஸோ கோல்டோட காஸ்ட்டில் 700% 800% நீங்கள் வட்டிக்கே பே பண்ணுறீங்க. இது ஏற்கனவே நடந்திருக்கு. வருஷம் முன்னாடிலாம் 18% வட்டி இருந்தது இல்லையா. 18% வட்டி இருக்கும்போது 3 வருஷத்துலேயே நீங்கள் கோல்டோட காஸ்ட் டபுள் பே பண்ணுறீங்க. கோல்டு நகரவே நகராது. கோல்டு கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பீங்க. 3 வருஷத்துல பைசா டபுள் ஆகிடும், காம்பவுண்டில் டபுள் ஆகிடும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு நீங்கள் யூ வில் எண்ட் அப் இன் லாஸ். ஸோ இதனால இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிச்சுங்க. 4061 உடச்சோம்னா 3400 3300 கிட்ட போயிட்டு ஒரு 15-20% அப் அண்ட் டவுன் 20 வருஷத்துக்கு மூவாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆனால் உண்டு. இப்போ நம்ம பார்க்கும்போது 4437 அப்படின்னு நம்பர் பார்த்தேன். இந்த டைம் ரெக்கவர் ஆனாக்கா கோல்டு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும், இல்லாட்டி பெரிய கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்வர் 72 அப்படின்ற ட்ராய் அவுன்ஸ் அப்படின்வாங்க, $72 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா 64-49 வரைக்கும் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்படின்றது இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது என்னன்னாக்கா இந்தியா வெல் பிளேஸ்டு. ஓகே, இந்தியாலேயே இப்போ தங்கம் வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. தட்ஸ் இண்டெக்ஸ் கால் கார்பேஜ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் ஒரு இண்டெக்ஸ் உண்டு. குப்பை எவ்வளோ சேருதோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெஸ்டாரண்ட் வாசலில் குப்பை நிறையா இருக்குது, வேஸ்டேஜ் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா மக்கள் வந்து ஜாஸ்தி செலவழிக்கிறாங்க, விச் வில் எய்ட் எக்கானமி அப்படின்வாங்க. இந்தியாவில் அது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. உப்பு விலை ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னாக்கா விளைச்சல் ஜாஸ்தி ஆகும் அப்படின்வாங்க. ஓகே, ஏன்னா உப்பு விலை ஜாஸ்தி ஆச்சுனாக்கா மழை காலம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, மழை ஜாஸ்தி பெய்ய சமயத்து உப்பு விளையாது, கரெக்ட் தானே. ஸோ மழை ஜாஸ்தி பெய்ஞ்சுனாக்கா உங்களுக்கு விளைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உப்பு விலை ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா. ஸோ இதை மாதிரி இந்த சமயத்தில் நாம் பார்க்க வேண்டிய நம்பர் என்னன்னாக்கா, கோல்டு பார்க்கணும், சில்வர் பார்க்கணும். கோல்டு இறங்கணும், சில்வர் இறங்கணும், க்ரூட் இறங்கணும், டாலர் இப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும். டாலர் ஸ்டேபிளாக இருந்தாக்கா ஐடி இண்டெக்ஸுக்கு நல்லது. ஓகேவா, இதெல்லாம் இறங்கி விக்ஸ் ஷூட் அப் ஆச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் பேரோமீட்டர் அப்படின்வாங்க. இதை ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த 2-3 வருஷம் பெரிய ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்காம அடுத்த 10 வருஷத்துக்கு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சைஸபிள் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஆசிலேஷன் பார்த்து டென்ஷன் ஆகாமல் எஸ்ஐபி மோடில் நீங்கள் ஷேர்ஸ்லேயே டைரக்ட் எஸ்ஐபியே பண்ணலாம், நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ, நன்றி, வணக்கம், டேக் கேர்.